கௌதம் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படா இங்கேருந்து தப்பிச்சு போகிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இந்திராவுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் தான் எல்லாமே. இவ்வளோ வந்து பிரச்சனையை தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துலையும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டோமே. இங்கே யார் பண்ண போகிறான்னு நினச்சது இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஜேபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ரவுடிங்களாம். என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜேபி. எல்லா வேலையும் முடிச்சாச்சா? ஆமாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே முடிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜேபி கிட்ட. அவளை என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, நீ 3 மணி நேரத்துக்கு அவளை உன் கஸ்டடியில் தான் வச்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இந்திரா திருப்பி அழுது மூஞ்சியோட, நான் அவளை பார்க்கணும், அது மாதிரி பார்த்தா தான் என் பையன் இழந்ததுக்கு நான் கொஞ்சமாவது இந்திராவுக்கு திருப்பி அடி கொடுக்கவே முடியும், திருப்பியும் அவள்லாம் எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ஜேபி வந்து இருக்காங்க. கௌதம் வந்து தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் கௌதம், என்னால் முடியல, கடைசி நேரத்தில் இது மாதிரி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம 2 கையை தட்டினா தான் சத்தம் கேட்கும், மல்லு கட்டி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இவங்க கையில் என்னென்னமோ பொருள் வச்சுருக்காங்களாம், பார்க்காத இந்திரா. நான் உன்னை எப்படி இருந்தாலும் வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். டைம் ஆகிடுமே, டைம் ஆனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். உன்னை ஐஏஎஸ் இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சரியான சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து 2 பேர் வந்து வெளியில் வந்து போகிறாங்க. கயிறை ஆல்மோஸ்ட் வந்து கௌதமும் இந்திராவும் அவுத்துடுறாங்க. அவுத்துற 2 பேர் வந்து டிஷிம்னு ஒருத்தர் வந்து அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு மாதம் வந்து கௌதமும் இந்திராவும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு ஆட்டோ மாதிரி ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஏறி வேக வேகமாக இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இந்திரா இந்திராங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. கடைசியில் இந்திரா வந்து ஓடி அடித்து புரண்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ பட்டமாக இருக்கீங்க? முதல்ல நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டா மேடம் அப்படின்னு சொன்னேன். தண்ணி வந்து குடிச்சிக்கிறாங்க. என்ன பிரச்சனை, எதுவும் வேறு எதுவும் பிரச்சனையா? ஆமாம் மேடம், நான் வர வழியில் என்னை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, என்னையும் என் ஹஸ்பண்டையும். என்ன சொல்கிறீங்க, இந்த இடத்துலையா? இந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு மோட்டிவ் எதுவும் இருக்கா உங்களை இது மாதிரி பழி வாங்குறதுல? ஆமாம் மேடம், நான் ஜெயிக்கக்கூடாது, நான் எதுலேயுமே வந்து சாதிக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டமே வந்து வெளியில் வந்து சுற்றிட்டு இருக்கு. மெயின் எக்ஸாம்லேயும் ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் நான் படாத பாட்டு வந்து பட்டிருக்கேன் மேடம். என்ன சொல்கிறீங்க? ப்ரிலிமினரி எக்ஸாமில் யாரோ ஒருத்தவங்க ஸ்டாஃப் மாதிரி வந்தாங்க, வந்துட்டு என்ன ஏதோ ஐடி கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு குடோனில் வச்சு கட்டி போட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிச்சி காப்பாற்றி மெயின் எக்ஸாம் வரைக்கும் நான் என்னை வர வச்சாப்புல. மெயின் எக்ஸாம்லேயும் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குனாங்க. அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து ப்ளே பண்ணி அதுலேருந்து என்னை மீட் எடுத்தாங்க. இது மாதிரி போராட்டம் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். பொண்ணாக இருக்கிறேன்னா சாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் மெயின் எக்ஸாமில் நீங்கள் சூப்பராக அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களே, அது எப்படி? நான் எதுக்காகவும் நான் என்னோடய கான்சன்ட்ரேஷனை விட்டதே இல்லை. ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்னா எல்லோரும் வேக வேகமாக ஓடுவாங்க, ஆனால் வேகமாகவும் விவேகமாகவும் ஓடுறது தான் என்னோடய பழக்கம். 10 படி ஓட வேண்டிய இடத்துல வேகமாக ஓடி நிற்கிறத விட நிதானமாக ஒரு கால்குலேஷன் பண்ணி எந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் வரணுமோ அந்த ஸ்பீடுக்கு ஆரம்பத்துலேருந்து ஓடினா நம்ம போக வேண்டிய பயணம் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கோம், ஜெயிக்க வேண்டிய பயணம் நெருங்கியிருக்கோம். அப்படி தான் நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாவ், இன்டர்வியூவில் 1000 கேள்வி கேட்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை பாடமே வந்து பெரிய பதிலாக வந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்டர்வியூலாம் உங்களுக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் அசால்ட்டாக பாஸ் பண்ணிடுவீங்க, அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம் நீங்கள் கேள்வி கேளுங்க, அதுக்கு நான் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சைலண்ட்டாக வந்து 4-5 கேள்வி வந்து கேட்குறாங்க. இந்திரா வந்து அதுக்கும் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து சூப்பராக வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கடைசியில் ஜேபிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போகுது. ஐயா, அவள் எங்களை அடித்து போட்டு தப்பிச்சிட்டா, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜேபி வந்து கண்ணாபண்ணான்னு திட்டுறாங்க. இருப்பினும் வந்து அங்கே டைம் முடிஞ்சிருக்குங்கய்யா, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும், அதனால் நீங்களே எதுவும் கவலைப்படாதீங்க ஐயான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இந்திரா வந்து சந்தோஷமாக வந்து எக்ஸாம் பாஸ் ஆகி இங்கே வந்துட்டானா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இந்திரா யூ கில்ட் இட், நீ சூப்பராக வந்து பதில் சொல்லிட்டோமா, இது மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான பதில் இவ்வளோ பாட்டமான நிலைமையிலையும் சுச்சுவேஷன்லையும் உங்களால் செயல்படுத்த முடியும்னா நீங்கள் இந்த போஸ்டிங்கை சூப்பராக வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்தால் கூட அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிடுவீங்க. இவ்வளோ பிரச்சனையை பார்க்குற எந்த ஒரு ஆஃபீஸரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில போஸ்டிங்க்கு முன்னாடி. அதுவே நீங்கள் சிறப்பாக வந்து கையாண்டிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட பதவியும் அதிகாரமும் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் சூப்பராக வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துருவீங்க. ஓகே, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு யாருக்குமே நாங்கள் சொன்னதில்லை. ஆனால் உங்களை அந்த வேர்ட் பண்ணி கூப்பிடலன்னா
அந்த வேர்டுக்கான அர்த்தமே இருக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துலயே வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிடுறாங்க ரிசல்ட்டை.